அதிமுக ஆட்சியில் நீர் மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய பாராட்டி இந்தியாவிலேயே சிறந்த மாநிலத்திற்கான விருதை தமிழ்நாடு பெற்றது. விடியா திமுக ஆட்சியில் 22 மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வர் நிகழ்த்திய மெகா சாதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீரின்றி அமையாது உலகு என்கிற முதுமொழிக்கு இலக்கணமாக புரட்சி தலைவி ஆட்சி காலத்தில் உலகம் போற்றிய மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கினார். மக்கள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 6211 ஏரிகள், குளங்கள், குட்டைகள் தூர்வாரப்பட்டன. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியாக இருந்ததை 142 அடியாக உயர்த்தியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கு மேல் 308 நாட்கள் இருப்பு இருக்கும் வகையில் கையாண்டது. 308 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேர்வராய் கண்டிகையில் புதிய நீர்த்தேக்கம் அமைத்தது. விவசாய பெருமக்களுடைய 60 ஆண்டு கால கனவை நனவாக்கும் வகையில் 1652 கோடியில் அத்திக்கடவு அவிநாசி நீர்ப்பாசனம் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியது. ஆதனூர் குமாரமங்கலத்தில் கொள்ளிடத்தின் குறுக்கே ரூபாய் 494 கோடி ரூபாயில் கதவணை அமைக்கும் பணி செய்தது. கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 46 கோடியே 50 லட்சம் ரூபாயில் கதவணை அமைத்தது. மேட்டூர் அணையின் உபரி நீரை 100 வறண்ட ஏரிகளில் நீரேற்றம் திட்டத்தின் மூலம் தேக்கி வைக்கும் சரவங்க வடிநில நீரேற்றம் திட்டம் ரூபாய் 565 கோடியில் செயல்படுத்தியது. தென் மாவட்ட மக்களின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி குண்டாறு இணைப்பு செயலாக்கம், காவிரி அதன் சுற்றுக்கிளை ஆறுகள் மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க 11,250 கோடி ரூபாயில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம், 803 கோடி ரூபாயில் தமிழகத்தில் அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தியது. தமிழ்நாடு நீர்வள ஆதாரங்களை பாதுகாத்து நீர் மேலாண்மையை பெருக்க மக்கள் இயக்கமாக தொடங்கியது என இப்படி நீர் மேலாண்மைக்காக அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. குடிமராமத்து பணிகள் மூலமாக நிலத்தடி நீரை பாதுகாத்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் வன உயிரினங்களுக்கும் வழங்கியதை பாராட்டி நீர் மேலாண்மையில் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலத்திற்கான விருதை அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் பெற்றது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் எந்த ஒரு குடிமராமத்து திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டத்தையும் பராமரித்து பாதுகாக்க தவறிவிட்டது. தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. விவசாயிகளின் பிள்ளைகள் போல வளர்த்து வரும் பயிர்கள் கருகி வருகின்றன. 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகத்திற்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக விடியா ஆட்சியினுடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் ஸ்டாலின் சொல்ல வருவது என்ன? குடிமராமத்து திட்டத்தை கோட்டை விட்டதுதான் அவரது திராவிட மாடல் அரசின் லட்சணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்மையில் மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட வடுக்கள் கூட இன்னும் மாறவில்லை. சென்னை போன்ற மாநகரங்களில் அதற்குள் குடிநீர் பிரச்சனை தலை விரித்து ஆடத் தொடங்கிவிட்டது. தஞ்சை, திண்டுக்கல், சிவகங்கை, அரியலூர், நாகப்பட்டினம், வேலூர் என பல்வேறு மாவட்டங்களில் குடிநீருக்காக சாலைகளில் காலி குடங்களோடு மக்கள் கையேந்தி நிற்கின்றனர். திமுக அரசு திட்டமிடுதல் இல்லை, குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளவில்லை, மழைநீரை சேகரிக்க எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை. பிறகு எப்படி குடிநீர் கிடைக்கும்? கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்ற தேவையான முன்னெடுப்புகளையாவது இந்த விடியா அரசு மேற்கொள்ளுமா என்பதே மிக பெரிய கேள்வியாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.